ராமசாமி ஐயா அவர்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் மக்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மேனகா நவநீதன் அம்மா அவர்கள் வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அன்னார் அவர்களுக்கும் ஈரோட்டில் வாழும் அனைத்து வாழ் பெருங்குடி மக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் தமிழினத்தின் தமிழ் தாய் வயிற்றில் பிறந்த அனைத்து தமிழ் குடி மக்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான எனது தமிழ் தாய் வயிற்றில் பிறந்த தமிழ் இன சொந்தங்களே, தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையான விவசாய நிலத்தை 80 வருட காலமாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் தேசிய கட்சிகளும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளும் பழங்குடியினுடைய மலைவாழ் மக்கள் விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையை பறிக்கப்பட்டு அந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காமல் வட மாநிலத்தினருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி திராவிட சித்தாந்தத்தை முன்வைத்து தமிழினத்தின் ஆதி பழங்குடியான பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் தேசிய கட்சிகளும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளும் மக்களை சிந்திக்க வேண்டும். இன்று ஒரு பழங்குடி மலைவாழ் மக்கள் வயிற்றில் பிறந்து ஒரு சட்டமன்ற ஈரோடு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மேகனா அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு பரப்புரை விவசாய சின்னத்தில் பரப்புரை செய்வதற்கு இந்த மேடையை அமைத்துக் கொடுத்து ஒரு மலைவாழ் மக்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது என்றால் இன்று நாம் தமிழர் கட்சி 80 வருட காலமாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த தேசிய கட்சிகளும் இந்த திராவிட கட்சிகளும் திருட்டு திராவிட கட்சிகள் அந்த பழங்குடி மலைவாழ் மக்களை அரசியலும் கொடுக்கவில்லை, அரசியல் மேடையிலும் ஏற்றவில்லை. எங்களுக்கு அரசியல் என்பதே தெரியவில்லை. இன்று 5 வருட காலமாக 6 வருட காலமாக இன்று நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணித்த பிறகுதான் இன்று இந்த அரசியல் மேடை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அன்பான ஈரோடு வாழ்குடி பெருமக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு இழக்கப்பட்ட வாழ்வாதார உரிமை என்னவென்றால் கல்வி, மின்சாரம், சாலை வசதி, படித்த மாணவர்களுக்கு வேலையிட்ட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. வலயத்திற்கு பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு 900 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. பழங்குடி நலத்துறை மூலமாக மத்திய அரசு மூலமாக இந்த நிதியினை இந்த உரிமையினை பறிக்கப்பட்ட மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கும் ஆரிய கட்சிகளும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளும் இந்த பழங்குடி மலைவாழ் மக்களை தமிழகத்தை முதலாக பிறந்த ஆதி பழங்குடியை வஞ்சித்து இனி அனாதிகளாக இந்த பழங்குடி மலைவாழ் மக்களை இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சொந்தங்களே, இதன் அடிப்படையில் தான் இன்று நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் மேகனா அம்மா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று ஈரோடு வாக்காளர் பெருங்குடி மக்களை இருகரம் கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இன்று தேசிய கட்சி இன்று இந்தியாவில் 2, ஒன்னு காங்கிரஸ், அடுத்தது பாரதிய ஜனதா. காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வேற வேற இல்ல, ஒரே மண்டையில இருக்கிற இரு கண்கள். அன்பான ஈரோடு வாழ்க்கை பெண்கள் பெருமக்களை சிந்திக்க வேண்டும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும்
80 காலமாக ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள். ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம். இரண்டும் ஒரே மண்டையில் இருக்கிற இரு கண்கள். மக்களை சிந்திக்க வேண்டும். இரண்டு மண்டைகளும் ஒரு மண்டையில 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தமிழகத்தையும் இந்தியாவையும் வஞ்சித்துக் கொண்டு பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளையும் இன்னைக்கு அம்பானிகளிடையும் கார்பரேட் முதலாளிகளும் தாராவத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து மக்களை சிந்திக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இன்று தமிழகத்தில் பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையான விவசாய நிலத்தை இன்னைக்கு கரும்புத்துறை, கொல்லிமலை, ஜவாது மலை, பச்சைமலை, பத்தல் மலை போன்ற மலைகளில் மத்திய அரசு ஆண்டு கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சியினருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையான விவசாய நிலத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பழங்குடி மலைவாழ் மக்கள் அனைவரும் மலை விட்டு அப்பாற்படுத்தி இருக்கிறார்கள். எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? சீமான் என்னையா சொன்னாரு? அருந்தீர் மக்கள் வந்தேரிகள் சொன்னாரு சொல்லி நீங்க ஒரு மனு கொடுத்து ஏதோ சில அமைப்புகள் மூலமாக SC/ST வன்கொடுமையில வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ரைட். அவர் அப்படி ஒண்ணு சொல்லவில்லை. அது நீதிமன்றத்தின் மூலமா நாங்க பாத்துக்கிறோம், அண்ணன் பாத்துக்குவாரு. ஆனா தமிழ்நாட்டில் பழங்குடி மலைவாழ் மக்களை அந்த விவசாய நிலத்தை விட்டு அப்பிரிவுபடுத்தி இருக்கிறீங்களே. எத்தனை SC/ST வழக்கு உங்க மேல பாயும் தெரியுமா? அண்ணன் சீமான் வந்த பிறகு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ கிட்ட இருக்கிற அனைத்து விவசாய நிலம் பழங்குடி மலைவாழ் மக்கள். இது அவங்கள மலைவாழ் மக்களுடைய நிலத்தை மாற்று இனத்தவர்களோ அவங்கள வன்கொடுமைப்படுத்தி அவங்க நிலத்தை புடங்க கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இன்று இருக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலமைச்சர்களும் இந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய தமிழ்நாட்டிலுடைய அனைத்து விவசாய உரிமைகளை பறித்திருக்கிறாங்க. அதுல எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா எம்பிக்களுக்கும் SC/ST வழக்கு இருக்குது. தெரிஞ்சுக்காங்க. எங்க அண்ணா ஆட்சி வந்த பிறகு அன்பான ஈரோடு வாழ்குடி பெருங்குடி மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் தமிழர்களுடைய சின்னம், தமிழ் தாய் வயிற்றில் பிறக்கப்பட்ட தமிழ் மண்ணினுடைய சின்னம், விவசாயி சின்னம். எங்க அண்ணனை கை வைக்கிறது பார்த்துட்டீங்க. நாங்கெல்லாம் வந்துட்டோம். இது யாரு மண்ணு? யாரு மண்ணுன்னு சொல்றீங்க? எங்க ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவளுடைய மண்ணு என்ன? எங்களுடைய நாச்சியார் அம்மா ஐயா அவர்களுடைய மண்ணு, பி தீரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய மண்ணு என்ன? இன்னும் என்ன செக்கிழுத்த எங்களை செந்தூர் ஐயா அவர்களுடைய மண்ணு, அடுத்ததாக எங்களுடைய பிரபாகரன் ஐயா அவர்களுடைய மண்ணு. எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருப்பீங்க? அன்பான மக்களே, நம்ம தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டையும் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் பாதுகாக்க வேண்டும்னா நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாய சின்னம். நம்மளுடைய விவசாய சின்னத்தில் வாக்களித்து மேகனாமா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நான் சார்ந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.